இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாள் நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் நம்முடைய சிந்தையை நாம் திருப்புவோம். கழிந்த வாரத்திலே 3 விதமான கர்த்தருடைய அற்புதத்தை குறித்து நாம் தியானித்தோம். ராஜாவின் மனுஷன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து தன்னுடைய மகனுடைய சுகத்துக்காக ஜெபித்தார், வேண்டினார். அந்த நேரமே தன் மகன் சுகம் பெற்றான். அவன் குடும்பமாய் கர்த்தரை விசுவாசித்தான். இரண்டாவதாக 38 வருடமாய் ஒருவன் வியாதியோடு இருந்தான். அவனுடைய அவல நிலையை பார்த்து கர்த்தர் அவனை சுகமாக்கினார். அவன் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தான். அடுத்த வாரமே அவனை கர்த்தர் எங்கே வைத்து பார்த்தார் என்று சொன்னால் ஆலயத்தில் வைத்து பார்த்தார். மூன்றாவதாக அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதன், அவனை இயேசு குணமாக்கினார். அவன் இயேசு தனக்கு இறங்கி செய்ததை தன்னுடைய கிராமம் முழுவதும் பிரஸ்தாவ பண்ண தொடங்கினான். இயேசுவை குறித்து சொல்ல ஆரம்பித்தான். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க ஆளுக்கு கையை பிடிச்சி கேளுங்க, இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அற்புதம் செய்திருக்காரான்னு கேளுங்க. சிரிச்சுட்டே கேளுங்க. ஆமென். அல்லேலூயா. உங்களை பார்த்ததில் சந்தோஷம் சொல்லுங்க. நீங்க வந்ததில்லை, கர்த்தர் உங்களை கொண்டு வந்தது. ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 3ல் ஏதாவது ஒன்று நடக்குதா? அவங்க வாழ்க்கையில் ஏதாவது சொன்னாங்களா? அவன் ஏதாவது ஒன்று நடந்திருக்கு, அதுக்காய் சோத்திரம் பண்ணுறேன். ஆலயத்தில் அவங்கள பார்க்குறோம்ல, அதுக்காய் சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பாருங்கள், குடும்பமாய் கர்த்தரை விசுவாசித்தான். அவன் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதித்தான். இன்னொரு மனுஷனை பார்த்தோம், கர்த்தர் தனக்கு இறங்கி செய்ததை அவன் தன் ஊர் முழுவதும் பிரஸ்தாபம் பண்ண தொடங்கினான். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் அவனுடைய 12வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32வது வசனம். நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இன்னவிதமாக மரிக்க போகிறேன் என்கிறதை அங்கே வெளிக்காட்டுகிறார். நான் உயர்த்தப்படும் பொழுது, பொதுவாக மோசேயினுடைய ஆகமத்தின்படி ஒரு மனிதன் உயர்த்தப்படுகிறது என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஏதாவது குற்றங்களை மனிதன் செய்வானே ஆனால் அவனை மரத்திலே தூக்கி போட வேண்டும். அதுதான் உயர்த்தப்படுகிறது என்கிற ஒரு சொல் அவர்களுக்குள்ள இருந்தது. தூக்கி உன்னை என்ன செய்திருவோம், போட்டுருவோம். ஏதாவது குற்றவாளிகளை அதிகாரிகள் மிரட்டுவாங்க, ஷூட் பண்ணிடுவோம், அல்லட்ட உனக்கு தூக்கு தான் அப்படின்னு சொல்லி பல நிலைகளிலே மிரட்டுவார்கள். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு வழக்கம் இருந்தது. அவ்வளோதான், பிரமாணத்தின்படி உன்னை தூக்கி என்ன செய்திருவாங்க, போட்டுருவாங்க. இப்போ இயேசு சொல்கிறார், ஆமென், தானாக சொல்லுகிறார், நான் உயர்த்தப்படுவேன். அல்லேலூயா. அப்போ நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது இயேசு உண்மையிலே அவர் சிலுவையிலே அவர் நமக்காக அவர் உயர்த்தப்பட்டார். வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். அவர் மனுகுலத்திற்கும் தேவனுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் வாசலை இயேசு சிலுவை மரணத்தின் மூலம் அவர் வெளிக்காட்டினார். அப்போ இயேசு உயர்த்தப்பட்டார். ஆமென். அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஏன் இயேசு உயர்த்தப்பட வேண்டும் என்கிற பல கேள்விகளை அவர்கள் கேட்கிறார்கள். ஆனாலும் பாருங்கள், ஆண்டவர் இங்கே சொல்லுகிற ஒரு காரியம், இந்த உயர்த்தப்படும் பொழுது நான் அநேகரை என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு சில டிரான்ஸ்லேஷன் இப்படியா சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, சேர்த்து கொள்வேன் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. ஈர்த்து கொள்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேளையிலே பார்ப்பீங்கன்னா சிலவங்களை அந்த மனுஷனை அட்ராக்ஷன் பண்ணுற சில நிகழ்வுகள் இந்த உலகத்தில் இருக்காது. மியூசிக்காக இருக்கலாம், சில கலராக இருக்கலாம், சில இயற்கை காட்சியாக இருக்கலாம். ஆனால்
கர்த்தர் சொல்றாரு, நான் உயர்த்தப்படும் பொழுது எல்லோரையும், இந்த உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரங்களையும் வாழ்கிற எல்லா மனுஷரையும் நான் இழுத்து கொள்வேன் என்கிற ஒரு வார்த்தையை கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் எதற்காக இழுத்து கொள்கிறார் என்று சொன்னால், நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அநேகரை தன்னண்டைக்கு இழுத்து கொள்கிறார். நீங்களும் நானும் இயேசு அண்டைக்கு எப்படி இழுத்து கொள்ளப்பட்டோம் என்று சொன்னால், அந்த முடிவில்லாத ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார்? தரப்போகிறார். அதுக்கு தான் ஞானஸ்நானம் எடுத்தோம், அதுக்கு தான் சபைக்குள்ளே வந்தோம், அதுக்கு தான் பைபிளை கையில் எடுத்தோம். பாருங்கள், ஒரு 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 பழைய பாடல் ஒரு நல்ல ஒரு வார்த்தை வேணும். இந்த உலகில் நயம் காட்டி என்ன செய்து கொண்டார்? இழுத்து கொண்டார். உன்னத பாட்டிலே வாசிக்கிறோம், என் நேசர் என்னை இழுத்து கொண்டார் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை அப்போ சபையை அல்லவிட்டால் மணவாளனாகிய கிறிஸ்து தன் நேசத்தை காட்டி, தன் அன்பை காட்டி உங்களையும் என்னையும் தன்னண்டைக்கு இந்த இழுத்து கொண்டார். ஒரு ஈர்ப்பம், பிரைஸ் காட், அல்லேலூயா. ஒரு நேசம், ஒரு அன்பினாலே, ஒரு அன்பினாலே என்ன செய்தார்? இழுத்து கொண்டார். இந்த அன்பினாலே யார் நல்ல ஸ்ட்ராங்கா இருதயத்தில், யாருடைய இருதயத்திலெல்லாம் கிறிஸ்துவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதோ அவங்க தான் சொல்லுவாங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எதுவும் என்னை பிரிக்க முடியாது. பவுல் அந்த அன்பினாலே ஈர்க்கப்பட்டார். அந்த அன்பினாலே பாருங்க, இந்த உலகத்திலையும் சில பிள்ளைங்கள்லாம் பாருங்க, அந்த தவறுகளை யாரும் நீங்க செய்ய மாட்டீங்க, செய்யவும் கூடாது. ஆனாலும் பாருங்கள், ஏதாவது ஒரு அது மாயமான ஒரு அன்பினாலே, மாயமான ஒரு காதல்னாலே சில பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 25 வருஷமா தன்னோடு கூட இருந்து பாசம் காட்டி, அன்பு காட்டி வளர்த்த அம்மா அப்பா அல்லது அண்ணன் தம்பி யாரும் வேண்டாம், அது மட்டும் போதும், அவன் மட்டும் போதும்னு சில பிள்ளைங்க என்ன செய்கிறது? இறங்கினா வாலிப பிள்ளைகளுக்காக பாருங்க, இதை ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் யாரும் அந்த தவறை செய்ய மாட்டீங்க. நான் சொல்கிற விஷயம், இயேசுவனுடைய அன்பு மெய்யான அன்பு. சொல்லுங்கள், இயேசுவின் அன்பு. இந்த உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் பொய்யான அன்பு. சொல்லுங்கம்மா, பொய்யான அன்பு. சொல்லுங்க, என்ன அன்பு? பொய்யான அன்பு. இந்த மெய்யான அன்புக்கு இயேசுவிடத்திலே நாம் இந்த உலகத்தில் இப்படித்தான் அநேக காரியங்களை நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணி எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, என் இயேசு போதும், என் இயேசு போதும், என் இயேசு மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லிக்கொண்டு ஹல்லேலூயா, அவர் அண்டைக்கு நாம் இழுத்து கொள்ளப்பட்டோம். மீண்டும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, எப்படி என்ன செய்யப்பட்டோம்? ஈர்த்து கொள்ளப்பட்டோம். சொல்லுங்க, என்ன செய்யப்பட்டோம்? எப்படி இந்த அன்பிலே, எப்படி இந்த சிலுவையின் அன்பினாலே நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டது என்று சொன்னால், அதுதான் தேவனுடைய ஒரு அநாதி சிநேகம். அப்போ எதுக்காக கர்த்தர் நம்மளை இழுத்தார்? எதற்காக நம்மளை சிலுவை அண்டைக்கு இழுத்தார் என்று சொன்னால், எதற்கு? நித்திய ஜீவனை நமக்கு என்ன செய்வதற்காக? தரும்படியாக. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் அவனுடைய 6வது அதிகாரம் 40வது வசனத்தில் இப்படியாக அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த உலகத்திலே யாரெல்லாம் இயேசுவை கண்டு அவரிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறானோ அவன் நித்திய ஜீவனை அடைவதற்காக, அந்த மனிதன் என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை அடை. நம்ம எல்லாருக்கும் நித்திய ஜீவனை தரணும். அதுக்காக தான் இயேசு உயர்த்தப்பட்டார். நம்ம எல்லாருக்கும் பரலோகத்தை தரணும். அதுக்காக தான் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி பலியானார். அப்போ கர்த்தராகிய குமாரனை கண்டு அவரிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது என்றார். அல்லேலூயா. அப்போ ஒன்று, அந்த எட்டர்னல் லைஃப், ஆங்கிலத்தில் சொன்னால் அது என்னது? எட்டர்னல் லைஃப், முடிவில்லாத வாழ்வு, நித்திய ஜீவனை தரவும். இரண்டாவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தம். அப்போ கடைசி நாளிலே நம்மளை எழுப்புவார் கர்த்தர். என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை நான் கடைசி நாளில் என்ன செய்வேன்? எழுப்புவேன். ஏன் கர்த்தருடைய பந்தியில் பாருங்கள் கலந்து கொள்கிறோம்? ஏன் கர்த்தருடைய பந்தியில் விசுவாசத்தோடு கலந்து கொள்கிறோம்னா, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை நான் கடைசி நாளில் என்ன செய்வேன்? எழுப்புவேன். அல்லேலூயா. ரெண்டாவது, என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்குள்ளே என்னது இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. வாயை திறந்து சொல்லுங்க, என்னது இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா.
ஆம், அன்பு தேவ பிள்ளைகளே, மறுமையின் வாழ்வுக்காக, அந்த நித்திய ஜீவனுக்காக ஜீசஸை நம்ம ஃபாலோ பண்றோம். ஏன் சபையில ஒரு அங்கத்தினராக நம்ம சேருகிறோம். ஆமீன். பாருங்கள், இது ஒரு ஃபெலோஷிப், அளவிட்டால் அமீன் கூடி வருதல். அமீன். ஏன் சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறாங்க. நம்ம ஏன் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறதில்ல? சபையோடு உள்ள ஐக்கியத்திலே எந்த அளவு நம்ம உறுதியாக இருக்கணுமோ அந்த அளவு நம்ம ஏன் உறுதிப்படுத்தி கொள்கிறோம் என்று சொன்னால், அந்த காண்கிற உலகத்தை அல்ல, காணாத ஒரு ராஜ்யத்தை நாம் என்ன செய்கிறோம்? வர காத்திருக்கிறோம். ஆமீன். அதற்காக ஆவலோடு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஒன் வீக் பேக்கேஜ், ஒரு இஸ்ரவேலுக்கு ஒரு டூர்னு நினச்சிடுங்க. அங்கே ஒரு ஏஜென்சி ஆமீன் இருக்கும். அங்கே ஒரு ஏஜென்ட் அளவிட்டால் பாருங்கள், அவர் கையில் தான் நம்முடைய பாஸ்போர்ட் அளவிட்டால் எல்லா டீட்டெயில் விசா எல்லாம் இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாலும் இங்கே அமரவும் இங்கே இருக்கவும், என்ன சொன்னாலும் கேட்டு அப்படி பாருங்கள், மீண்டும் நம்மளை இந்தியாவில் தமிழ்நாட்டில் சேருகிறத விட அவங்க என்ன சொன்னாலும் கேட்டு என்ன செய்வோம்? இருப்போம். மலையிலேயே சொல்லுங்களேன். ஏன்னா நம்முடைய ஃபுல் இதுவும் யார் கையில் இருக்கிறது? இவங்க கையில் இருக்கிறது. நான் சொல்ற விஷயம், ஏன் அவன் சபையை கர்த்தர் ஏற்படுத்தினார்? ஏன் கூடி வருதலை ஏற்படுத்தினார்? ஏன் வேத வசனத்தை அவன் நாம் கேட்டு அதன்படி நடக்கணும்? அவன் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை ஏன் கை கொள்ளணும்? ஏன் அவன் கிறிஸ்துல அனிதினம் வளரணும்னா, கிறிஸ்து நமக்கு தருகிற முக்கியமான ஒரு ஆசீர்வாதமே முடிவில்லாத ராஜ்யம், அல்லவிட்டால் நித்திய ஜீவன். அப்போ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும். ஒருவேளை கிறிஸ்து வருகிறதற்கு தாமதம் ஆகிவிட்டால் அமீன், நாம் கிறிஸ்துக்குள் மரித்து போனால் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் கிறிஸ்தவர்களுடைய அமீன் பாருங்கள், அடக்க ஆராதனையில் என்ன விசேஷம் இருக்கிறது? ஏன் அதை பாருங்கள் சில மணி நேரம் எடுத்து அதற்கான நம்பிக்கையான வேத வசனங்களை வாசித்து பாடல்களை பாடி அதை ஒரு கனமுள்ளதாக செய்கிறாங்கன்னா, கர்த்தர் அதை பாக்கியம் என்று சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள் இது முதற்கொண்டு பாக்கியவான் என்று என்ன செய் எழுது. அப்போ திருமண ஆராதனைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் திருமண ஆராதனையில் எல்லாம் அப்படி இருக்கிறோமோ, அதே போல் அடக்க ஆராதனையும் ரொம்ப முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை அதையா, இது ஏன் இந்த மனுஷன் பைபிளை எடுத்தான், ஏன் இந்த மனுஷன் உலகத்தை விட்டான், ஊரை விட்டான், ஏன் இப்படி போய் ஆண்டவர் ஆராதித்தான் என்கிற அந்த நம்பிக்கை அங்கு பிரசங்கம் பண்ணப்படும். அங்கே படுத்திருக்கிற மனிதன், ஒருவேளை சிலர் ஊழியம் செய்திருப்பார்கள், அவர்கள் ஏன் ஊழியம் செய்தார்கள், அவர்கள் ஊழியம் செய்தவர்களுடைய பலனை அடைவார்கள் என்று சொல்லி பாருங்கள். ஒருவேளை சாதாரண விசுவாசியா இருக்கலாம், அல்லவிட்டால் பாருங்கள் பல சமுதாயம் ஊர் கட்டுப்பாடுகளை விட்டு சிலர்லாம் கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகித்திருப்பாங்க. ஏன் அமெரிக்காவிலே சமீபத்திலே நாம் சொன்னோம் ஆமீன் பாருங்கள், இரத்த சாட்சியாக மரித்தாரே, அவருடைய மரணத்திற்கு யூனிவர்சிட்டியில் அநேக வாலிப பிள்ளைங்க கூடி என்ன செய்தார்கள்? ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். ஆமீன் பாருங்கள், பிரசிடென்ட்லேருந்து அநேக தலைவர்கள் வரை அவருக்காக இரங்கல் வார்த்தைகளை சொன்னார்கள். நான் சொல்கிற விஷயம், ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அவன் எதற்காக வாழ்ந்து இப்படி மரித்தான் என்கிற ஆமீன் வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. நான் சொல்லுகிற வார்த்தை அப்போ ஆமீன், எப்படி கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள் இது முதற்கொண்டு யார் என்று எழுது? பாக்கியவான் என்று எழுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்முடைய ஆமீன் பாருங்கள், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே அதற்காக சில மணி நேரம், அல்லவிட்டால் பாக்கியவான்கள் என்கிற பட்டியலில் வருகிறோம்னாலே அடக்க ஆராதனைகளும் ஆமீன் கனத்துக்குரியதாக சில மணி நேரம் அதுவும் நடக்கிறது. இன்னும் பாருங்கள் நம்முடைய விஷயம் ஆமீன். அப்போ இயேசு கிறிஸ்துடைய வருகை தாமதிக்குமேயானால் ஐயோ என்று சொல்லி பயப்பட வேண்டாம், சமாதானமா இங்கே ஆமீன் கண்ணை மூடி அங்கே போய் கண்ணை திறக்கிறதற்கு. அல்லவிட்டால் சில வேளை நைட் ஒரு குட் நைட் அப்படின்னு சொல்றது போல தான் ஆமீன் ஒரு தற்காலிகமான பிரிவு ஆமீன் நித்தியமாய் பரலோகத்திலே சந்திக்கிற நாட்கள் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை அசைத்து சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் நமக்கு முடிவில்லாத ராஜ்யத்தை தரப்போகிறார். கர்த்தர் தருகிற அந்த முடிவில்லாத ராஜ்யத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். வேதத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம், அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தாமதித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே அவர் வராவிட்டால் நாம் கிறிஸ்துக்குள் எல்லாரும் என்ன செய்யப்படுவோம்? வரமாட்டேங்குது. என்ன செய்யப்படுவோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தாமதிக்குமையானால் என்ன நடக்கும்? எல்லாம் அடக்கம் பண்ணப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா. அப்பதான் வசனம் சொல்லுகிறது, அவனை கடைசி நாளிலே எழுப்பதும் என்னை அனுப்பினவருடைய ஆமென் அல்லேலூயா.
அதனால பயப்பட வேண்டாம், தைரியமாக இயேசுவுக்குள் வாழணும். அதுக்குன்னு யாரும் அந்த வாழ்க்கையை யாராவது நான் செத்துருவேன், நான் எங்கேயாவது போயிடுவேன், இந்த மாதிரி பழக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு நரகம்தான். அதனால் இந்த வார்த்தையை யாரும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் வைத்திருக்கிற நாள் வரை சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு கர்த்தரை என்ன செய்யணும், ஆமீன், மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். இப்பொழுது பாருங்கள், இந்த வார்த்தையை சொன்னவுடன் அவர்கள் சில கேள்விகளை எழுப்புகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், நான் அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதற்கும் அவனை கடைசி நாள் எழுப்புவதும் என்னை அனுப்பினோடைய சித்தமாக இருக்கிற. உடனே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. வாசிங்கள் அடுத்த வசனம். அப்போ வானத்திலிருந்து வந்த அப்பம் நான் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் முறுமுறுக்கிறாங்க. அவர்கள் முறுமுறுக்கிறாங்க. இவர் உயர்த்தப்படணுமா, இவர் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பமா, ஆமீன், அந்த நிகழ்வை தான் அந்த 6வது அதிகாரத்திலே சொல்லி வருகிறார். இவர் ஜீவனை கொடுக்க போகிறாராம் என்று சொல்லி அவர்கள் முறுமுறுத்தார்கள். அன்றைக்கு யூதர்கள் முறுமுறுத்தது போல இன்றைக்கும் அநேகர் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக முறுமுறுக்கிற கூட்டம் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார் 44வது வசனம், அடுத்த வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன். மீண்டும் சொல்லுகிறார். அல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். 2 கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 2 அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க, கடைசி நாளிலே கர்த்தர் எழுப்புவார். இப்பொழுது சொல்லுகிறார், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்திலே என்ன செய்ய மாட்டான். இப்போ முதல் உள்ள வசனத்தை சிந்தனை கொண்டு வாங்க. இயேசு சொல்றார், நான் உயர்த்தப்படும் பொழுது அநேகரை என்னண்டைக்கு இழுத்துக்கொள். அப்போ ஒரு ஈர்ப்பம், ஒரு இழுத்து கொள்கிறார். பிரைஸ் காட். அப்போ இந்த உலகத்தில் இன்னைக்கு எத்தனையோ கிராமங்களில் பயங்கர கடினமாக இருக்கிறது. யாரும் இயேசுவை சேவித்து விடக்கூடாது என்கிறதை ரொம்ப விழிப்பாக பார்க்கிறாங்க. ஆனாலும் பாருங்கள், தேவன் இழுக்கும் பொழுது, வாயை திறந்து சொல்லுங்க, யார் இழுக்கும் பொழுது? தேவன் இழுக்கும் பொழுது. அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், ஆமீன் ஆமீன், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளும் பொழுது. அல்லேலூயா. ஒரு மனுஷனை தேவன் இழுக்கணும்னு நினைச்சா அந்த மனுஷனுக்காக கடலையே கர்த்தர் அசைப்பா. கையை அசைச்சு சொல்லுங்க, கடல் சமுத்திரத்தையே அசைப்பா. பெரும் காற்றை வீச பண்ணுவா. ஒரு மனுஷனுக்காக, ஒரு மனுஷனை தன்னண்டைக்கு இழுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக சமுத்திரத்தையே அசைக்கிறார் என்று சொன்னால், காற்றையே அசைக்கிறார் என்று சொன்னால், ஒரு மனுஷனை தூக்கணும்னு நினைச்சிட்டாருன்னு நினைச்சிடுங்க. அவர் இன்னைக்கு இந்த உலகத்தில் கூட சிலவங்களை தூக்கணும்னு நினைப்பாங்க, அதெல்லாம் மிஸ் ஆயிரும். ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனை தூக்கணும்னு நினைத்தா என் தேவன் ஆமீன் பாருங்கள், காற்றை அசைப்பா, சமுத்திரத்தை அசைப்பா. ஆமீன் பாருங்கள், என்ன வேணாலும் செய்வார். சொல்லுங்க அல்லேலூயா. கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ இயேசு உயர்த்தப்பட்டு இன்னைக்கு அநேகரை எதற்காக தன்னண்டைக்கு இழுக்கிறார் என்று சொன்னால், நித்திய ஜீவனை நமக்கு தரும்படியாக. நம்ம யாரும் நரகத்தில் போய் மாண்டக்கூடாது. அந்த முடிவில்லாத ராஜ்யத்தை நம்ம அனுபவிக்கணும். நித்தியமாய் தேவனுடைய சந்நிதியில் நம்ம இருக்கணும். அதுக்காக தான் இயேசு உயர்த்தப்பட்டு அநேகரை தன்னண்டைக்கு இழுக்கிறார். அப்போ நீங்களும் நானும் தானா வரல, தானா பைபிளை கையில தூக்கல, தானா சபைக்குள்ள கர்த்தரை பாட ஆரம்பிக்கல, துதிக்க ஆரம்பிக்கல. அவர் நம்மளை இழுத்து கொண்டார். சொல்லுங்க வாயை திறந்து, அவர் நம்மளை. உன்னத பாட்டு 1:4 தானே, 1வது அதிகாரம், அப்படியே 4வது வசனம். என் நேசர் என்னை என்ன செய்து கொண்டார்? இழுத்து கொண்டார். அல்லேலூயா. அவருடைய அன்பினாலே, அவருடைய பாசத்தினாலே என் நேசர் என்னை என்ன செய்தார்? ஆமென். என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவேன். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னை இழுத்து கொள்ளும். ஆமென். இன்னைக்கு சிலர்லாம் என்ன தெரியுமா, இயேசு இங்கே இழுப்பார், இவங்க எங்க இழுப்பாங்க? இயேசு இங்கே இழுப்பார். சிலவங்களை சாத்தான் பின்னால இருந்துட்டு அவன் இழுப்பான். அல்லேலூயா. இயேசு இழுக்கும் பொழுது நம்முடைய விருப்பமும் இயேசுவை பின்பற்றுகிறதாய் மாறணும்.
நம்ம விருப்பம் இல்லை. ஆமீன். உலகம்தான் எனக்கு, அல்லாவிட்டால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான் எனக்கு முக்கியம், அல்லாவிட்டால் சிலவங்களுக்கு மதுபானம் டாஸ்மார்க் கடை தான் எனக்கு முக்கியம், சர்ச்சை விட டாஸ்மார்க் கடை தான் முக்கியம். சிலவங்களை பாருங்கள், அந்த 12 மணி ஆனால் சிலவங்கெல்லாம் சில குறிப்பிட்ட கிராமங்கள்லேருந்து ஏதோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க தெரியுமா? எதுவும் அந்த இந்த டியூட்டி சேஞ்ச் ஆகி இவங்க டியூட்டியில் ஜாயின் பண்ணுறது போல் சில இந்த நர்ஸ் எல்லாம் சிலவங்க ரொம்ப ஸ்பீடாக சில நேரம் அந்த டியூட்டி சேஞ்சுக்கு போவாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற பிரதர்ஸ் சிலவங்க இருக்கிறாங்க. ஃபாஸ்ட்டாக போகிறது போல் வண்டியெல்லாம் சில நேரம் ஃபாஸ்ட்டாக போகும். ஒரு 11:50 ஆகிட்டு சில நேரம் இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் பிஸியாக இருக்கிற போல சில ரோடெல்லாம் பயங்கர பிஸியாக இருக்கும். ஏசு இங்கே இழுக்கிறார், உலகம் அங்கே இழுக்கிறது, சாத்தான் அங்கே இழுக்கிறாள். அப்போ ஏசு இழுக்கும் பொழுது என்னை கேட்குற அன்பு சகோதரனே சகோதரியே, நமக்குள்ள ஒரு வாஞ்சை, இந்த உலகத்துக்காக வாழ்ந்தது போதும், இந்த உலகத்துக்கு பின்னால் நான் போனால் எனக்கு முடிவு நரகம்தான், இயேசுவுக்கு பின்னால் நான் போனால் எனக்கு நித்திய ஜீவனை தருவார். அது மட்டுமல்ல, இயேசு சொல்லுகிறார், இதோ ஒருவனுடைய இதய கதவண்டையில் நின்று நான் தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானே ஆனால் உள்ளும் புறம்பும் அவன் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான். இயேசு பரலோக ராஜ்யத்தை மட்டுமல்ல தருகிறது, இங்கும் உனக்கு நல்ல மேய்ச்சலை தருவார். நீ வாழ்ந்திருக்கிற நாட்களில் ஒன்றை ஆண்டவர் நிச்சயமா அற்புதமா நடத்துவார். வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த உயர்த்தப்பட்ட இயேசுவை அன்றைக்கு வனாந்தரத்திலே மோசேனால் உயர்த்தப்பட்ட அந்த சர்ப்பத்தை பார்த்தவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? பிழைத்து கொண்டார்கள். அதே போல இயேசு உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள் இன்றைக்கும் பிழைத்து கொள்கிறார்கள். இயேசு இந்த உலகத்தில் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் மேலே கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுகிறார். யாரெல்லாம் அவர் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஒரு பல்லவியை சொல்லுமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்த. நல்ல கையை தூக்கி தட்டி சொல்லுங்க, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. சொல்லுங்க, நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை. ஆமென். அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் இன்னைக்கு இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளி அந்த பிள்ளைகள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார். அவரை நோக்கி பார்க்கிற தேவ பிள்ளை, நீ வைக்கப்பட்டு போவதில்லை, நீ கைவிடப்பட்டு போவதில்லை. ஆமென். கர்த்தர் உன்னை அற்புதமாய் நடத்துவார். அப்ப யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அவருடைய 44வது வசனத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அல்லேலூயா. அப்ப இழுத்து கொள்கிற அந்த அன்பு, தேவன் இழுத்து கொள்கிறார். உங்களையும் என்னையும் சிலுவை அண்டைக்கு இழுத்த என் தேவனுடைய அன்பின் கரம் ஆமென் உங்கள் சொந்தங்களையும் இழுக்கும். நீங்க யாருக்கெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ, என் புருஷனையும் இந்த ஆமென் சிலுவை அண்டை வரணும்னு ஜெபம் பண்றீங்களா, நிச்சயமா அந்த அன்பின் கரம் அவரையும் இழுக்கும். என் பிள்ளைங்க இந்த சிலுவை அண்டைக்கு வரணும்னு ஜெபம் பண்றீங்களா, நிச்சயமா உங்க பிள்ளைங்களையும் ஆமென் அவருடைய அன்பின் கரம் ஆமென் சிலுவை அண்டைக்கு இழுக்கும். அல்லேலூயா. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி ஆமென் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து நம்ம யாரும் கெட்டு போகக்கூடாது, நம்ம எல்லாம் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி தேவன் இவ்வளவாய் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அவனுடைய 11வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, மனுஷனை கட்டி இழுக்கிற அந்த அன்பின் கயிற்றினாலே நான் அவர்களை இழுப்பேன். ஆமென். அல்லேலூயா. இந்த மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றினாலே நான் அவர்களை ஆமென் பாருங்கள் இழுப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஆமென் பாருங்கள், ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு மேல கயிறை போட்டு கட்டி இழுக்கிறார்னா அதுல இருந்து தப்ப முடியுமா? முடியாது. இப்போ நம்ம பாருங்க, இந்த ராஜாக்கள் காலகட்டத்தில் அல்லது அந்த ஃபர்ஸ்ட் வார்லாம் நடந்தில்ல, அந்த நேரங்களில் அதுக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குதிரை தான் வைத்திருப்பாங்க. அதுவும் இந்த
அலெக்சாண்டருக்கு குதிரை வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இப்போ வந்து குதிரையை வந்து காட்டில் தான் போய் பிடிப்பாங்களாம். பார்க்கும்பொழுது எது வேகமாய் ஓடுகிறதோ அது இவங்களும் குதிரையில் போவாங்க. பெரிய கயிறுகள் வைத்திருப்பாங்க, போட்டு இந்த குதிரை எனக்கு, இந்த குதிரை எனக்கு, வாலிபர்களா அவங்க சேர்ந்து காட்டில் போய் அப்படி பிடிப்பாங்களா. அது சாதாரண விஷயம் கிடையாது. அதை பிடிச்சி அதை வந்து இழுத்து இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ரெண்டாய் ட்ரெயின் அப் பண்ணி எடுக்கிறது பெரிய விஷயம். அப்போ பாருங்கள், அப்போ சிலதை வந்து இவங்க பிளான் பண்ணி பிடித்து இழுத்துட்டாங்கன்னு நினச்சிடுங்க, கயிறு கரெக்டாக கழுத்தில் விழுந்துட்டுன்னா அது என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. இப்போ வசனத்தில் வாசிக்கிறோம், மனுஷரை கட்டி இழுக்கிற ஒரு அன்பின் கயிறு இருக்கிறது. அல்லேலூயா. இது கண்ணில் பார்க்கறதுக்கு தெரியாது. பெரிய பலசாலியான குதிரையை கூட கட்டி இழுக்கிற கயிறு வந்து கைக்கு என்ன செய்யும், தெரியும். அல்லவிட்டால் பாருங்கள், குதிரையை விட ஸ்பெஷலான ஒன்று இருக்குது, மனுஷன் அதையும் பிடிப்பான். எது சொல்லுங்க? யானை. யானை கயிறு வச்சில்ல, குழி தோண்டி என்ன செய்வான், பாருங்கள், மேலே வந்து ஒன்றும் தெரியாமல் புல்லெல்லாம் போட்டு இந்த பக்கம் வெயிட் பண்ணுவோம் பாருங்கள். அப்போ யானை வந்து எங்கே மாட்டிடும், குழிக்குள்ளே விழுந்துடும். இப்படி தான் யானையை பிடிப்பாங்க. அதையும் கட்டி இழுத்து கொண்டு வந்து அதையும் என்ன செய்தான், ட்ரெயின் அப் பண்ணி எடுக்கிறான். இப்போ பாருங்கள், அப்போ பெரிய பலசாலியான வேகமாய் ஓடுகிற குதிரையும் பிடித்து கயிறை கட்டி இழுத்து மனுஷன் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர்றான். இன்னும் பலசாலியான யானையே கட்டி அதுக்கும் கயிறு, யானைக்கு கயிறு, அதை விட இன்னொன்று போடுறாங்க, என்னது, சங்கிலி போட்டு அதை வைக்கிறான். ஆனால் அதை விட வாலிப தம்பி தங்கச்சி இங்கே கவனிக்கிறீங்களா, யானைக்கு கயிறை விட, அதை பைபிளில் தேடாதுங்க, இங்கே நிமிர்ந்து நீங்கள் இந்த வசனம் உங்களுக்குள்ள இந்த சத்தியம் புரியணும் பாருங்கள். அந்த ரோஃபை விட அதோட பெரிய போட்டு, பெரிய வள்ளத்தை, பெரிய ஷிப்புக்கு கூட, கப்பலுக்கு கூட என்னது இருக்கிறது, நங்கூரம் இருக்குது. ரெண்டாவது கடையில் கட்டுறதுக்கு அதுக்கும் ரோஃப் வச்சுருக்கிறாங்க. பாருங்கள், உங்களை எண்ணி கட்டி போடுறது என்னென்னா ஒரு அன்பின் கயிறு. அங்கே வசனத்தை பாருங்கள், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். இப்போ இந்த ஷிப்பு, பெரிய ஷிப்பை ஹார்பரில் கட்டி போட்டிருக்கிறதுக்கு ஒரு பெரிய ரோஃப் இருக்கும். அல்லவிட்ட யானையை கட்டி போடுறது கூட என்னது இருக்கிறது, விலங்கு இருக்கிறது. குதிரையை கட்டுறது கூட அதுக்கும் லாடம், அதுக்கும் கயிறு இருக்கு. ஆனால் உங்களை என்னையும் நம்ம எங்கேயும் நம்முடைய கை கால்கள் கட்டப்படலை, இங்கே யாரையும் கட்டி போடலை. ஆனால் அதை விட கண்ணுக்கு தெரியாத ஒரு பாருங்கள், இயேசுவின் அன்பின் கயிறு. இயேசுவின் அன்பின் கயிறு யாரையெல்லாம் கட்டி இழுத்திருக்கிறதோ அந்த மனிதன் சொல்லுவான், பவுலை போல மீண்டும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. ஒரு அன்பின் கயிறு. பிரைஸ் காட். சிலுவே எனக்கு முன்னால, உலகம் எனக்கு பின்னால என்கிற அந்த அன்பின் கயிறினாலே கட்டப்பட்டவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும், சிலுவை எனக்கு முன்னால, உலகம் எனக்கு பின்னால. இந்த அன்பின் கயிறினாலே கட்டப்பட்டவங்க அவங்க கிறிஸ்துவை விட்டு தூரம் போக மாட்டாங்க, பாவத்தை நேசிக்க மாட்டாங்க, அவங்க உலகத்தை நேசிக்க மாட்டாங்க. இயேசுவின் பின்னே நானும் போக துணிந்தேன், இயேசுதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டே இருப்பார்கள்.